வாங்க வணக்கம். இன்றைக்கி குக்கிஸ்வெல் சேனலில் இட்லி மாவு வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். $150 ml குக்கிங் ஆயில் எடுத்துக்கிறேன். அது நல்லா காயட்டும். காஞ்சிட்டு வரதுக்குள்ள நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். வறுக்க எதுவுமே தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொடியாக கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்குங்க, ஆனால் ரவை அரிசிலாம் சேர்த்துருக்கோம்ல, அரிசி மாவுலாம், அதனால் அதுக்கு தேவையான உப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க, நல்லா கலந்து விடுங்க. இந்த உப்பு எல்லா மாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது போண்டா கிடையாது, நம்ம இட்லி மாவில் பக்கோடா மாதிரி தான் போட போகிறோம். அதனால் கட்டியாக தான் இருக்கும், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். இப்படியே தான் கிள்ளி கிள்ளி போட்டால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா வெளியே டக்குன்னு கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும் போதே போட்டதுனால முதல்ல போட்ட அந்த 3 நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க. இதை எண்ணெய்லாம் குடிக்காதுங்க. நம்ம முதல்ல போட்டது நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள், நல்லா வேகவும் செஞ்சிருச்சு. ரொம்ப சிம்லேயும் வைக்கக்கூடாது, நான் அடுப்பை மீடியமாக வச்சுருக்கேன். இது நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வேகவும் செஞ்சிருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். மித்ததெல்லாம் வேகட்டும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும். நல்லா எவ்வளோ பொன்னிறமாக மாறி இருக்கு பாருங்கள். நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சு சுட்டு எடுத்தீங்கன்னா உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியும் கலர் நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நான் அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாவுக்கு ஒரு 30 குட்டி குட்டி பக்கோடா வருங்க, 30லேருந்து 35 வரைக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கிஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.